நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளைப் போல் சித்தரிப்பதாக சொல்லி நேற்று இஸ்லாமிய அமைப்புகள் விஜய் வீட்டை முற்றுகையிட்டனர். இந்நிலையில் தமிழக தலைமைச் செயலகத்தில் நடிகர் விஜய், இயக்குனர் முருகதாஸ், தயாரிப்பாளர் தானு மற்றும் எஸ். ஏ. சந்திரசேகர் ஆகியோர் உள்துறை செயலாளர் ராஜகோபாலனை சந்தித்தனர். நடிகர் விஜய், முருகதாஸ் மற்றும் துப்பாக்கி படம் ஓடும் தியேட்டர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டனர். தொலைக்காட்சி மூலமாக நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன், அதை நிரூபிக்கட்டும். நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதற்கு இவர்கள் அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தில் இஸ்லாமியர்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறத எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. இதை இல்லை நான் வெளியிட சொல்லுங்க பாப்போம். தாவேக்கா தான் எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இருக்காங்க உள்துறை அமைச்சகத்தில். ராஜ்மோகன் இதை மறுக்க முடியுமா? அண்ணன் முஸ்தபா அவர்கள் நாங்க மதிக்கிறோம். அவரு தாங்க பீஸ்ட்லயும் துப்பாக்கிலையும் இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துறாரு. அவரு தாங்க கண்டிப்பா இஃப்தார் பார்ட்டியில் நான் கலந்து கொள்வார் என்று தான் நினைக்கிறேன். எப்போ இஃப்தார் வருது சார்? மார்ச் 3ல இருந்து நோன்பு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதான் அடுத்த வாரத்துல இருந்து வருது. கண்டிப்பா அவர் இஃப்தார் பார்ட்டிகளில் கலந்து கொள்வார். குல்லா போட்டு கஞ்சி குடிப்பார். அது மதச்சார்பின்மைக்கு மிக சிறந்த அடையாளம். என் ஐயப்பன் மாலைக்கு மாலை போட்டின்னா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டனா நீ மதவாதி. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டனா நீ இந்துத்துவவாதி. ஆனால் நீ இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிட்டனா நீ மதசார்பற்ற அரசியல்வாதி. கிறிஸ்துமஸ் கேரோலில் கலந்துக்கிட்டனா நீ மதசார்பற்ற அரசியல்வாதி. புரியுதா? கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் கலந்துக்கிட்டு வெள்ளை சீடை சாப்பிட்டீங்கன்னா நீ மதவெறியன்.